ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு சரியான மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா vs ஸ்காட்லாந்து மேட்ச்சு. அதுவும் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து ஜெயிச்சா ஸ்காட்லாந்து உள்ளே போயிடுவாங்க. அப்படி ஆஸ்திரேலியா ஜெயிச்சா இங்கிலாந்து உள்ளே போயிடுவான்னு சொல்லிட்டு செம மேட்ச் இன்னைக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. பட் கடைசி வரைக்கும் போராடி ஸ்காட்லாந்து தோத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணிச்சு. இது மூலிமா சூப்பர் 8 சுற்றுக்கு இங்கிலாந்து அணி தகுதி பெற்றாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணி ஜெயிச்சா மட்டும்தான் இங்கிலாந்து அணி குவாலிஃபயர் ஆகிற நிலைமை வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் மட்டும் ஸ்காட்லாந்து எதிர்க்க மழை வந்து ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அதனால் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து ரெண்டுமே 5 புள்ளியில் இருக்காங்க. ரன் ரேட் நல்லா இருக்கிறதுனால இங்கிலாந்து அணி டேரெக்டாக குவாலிஃபயர் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இதில் டாப் 8 டீம் குவாலிஃபயர் டீமு தான் 2026 நடக்கிற T20 வேர்ல்டு கப்பு கூட டேரெக்டாக செலக்ட் ஆவாங்க. மற்றபடி பாகிஸ்தான், நியூசிலாந்து, ஸ்ரீலங்காலாம் குவாலிஃபயர் ஆடி தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இதை தொடர்ந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நம்ம மிச்சல் மார்ஷ் கேப்டன், ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் இந்திய அணியை பற்றி சில பல கருத்துக்கள் சொன்னார், சில பல வார்த்தைகள் சொன்னார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்திய அணி இந்த சூப்பர் 8 சுற்றில் ஆட வேண்டியதாக வரும். கண்டிப்பாக அந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அணி டீசெண்டாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு இந்திய அணிக்கு எதிராக ஆடும்போது கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்திலும் பயங்கரமாக ஃபார்மில் இருக்கிற டீமு. கண்டிப்பாக அவங்க எதிரான ஆடுறது சவாலான போட்டி. கண்டிப்பாக எங்களோட ஃபுல் எஃபெக்ட் நாங்கள் போடுவோம். எங்களோட சீனியர் பிளேயர் எல்லாம் சேர்ந்து அவங்களோட இந்திய அணி பேட்ஸ்மேன்களை எப்படி நாங்கள் அவுட் செய்கிறது. ஏன்னா முக்கியமான வீரரான ரோஹித், கோலி, பண்ட், சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டு நல்ல நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக எப்படி பந்து வீசுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவோம். அந்த போட்டி எங்களுக்கு சவால் அடைஞ்ச போட்டி. அந்த போட்டிலாம் ஜெயிச்சா மட்டும் தான் நாங்கள் செமிக்கு போக வேண்டியது கட்டாயம் வரும் கண்டிப்பாக. அதனால் நாங்கள் இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு செம பிளானோட தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு அவங்க மண்ணிலே போயிட்டு 50 வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சிருக்கோம். கண்டிப்பாக ரசிகரும் சரி, இந்திய அணி டீம் பிளேயர்ஸும் சரி எங்களை வீழ்த்த வேண்டிய என்று ஒரு இதில் வருவாங்க. அதனால் நோக்கத்தோடு வருவாங்க. அதனால் அந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் மார்ஷ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி வந்தாலே கண்டிப்பாக இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அடிக்கணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டிலே வந்து வேர்ல்டு கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ஆஸ்திரேலியா மேட்ச்னாவே இப்போ இந்திய அணிக்கு கண்டிப்பாக எல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும், பார்ப்பாங்க. அதனால் அதுக்கு ரிவெஞ்ச் இந்த வாட்டி இந்திய அணி வாங்குவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். வர 24ஆம் தேதி டேனியல் சாமி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆடுறாங்க. கண்டிப்பாக அந்த பிச்சு பேட்டிங் பிச்சாக இருக்குது. நம்ம கோலி வேறு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங், பும்ரா சொல்லிட்டு நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர் நம்ம அணியில் இருக்காங்க. அவங்க டீம்லேயும் ஸ்டாக்கு, ஹேசல்வுட், பேட் கமன் சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. கண்டிப்பாக போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்து குரூப் ஸ்டேஜில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா 3 அணிக்கிட்ட மோதுறோம். அட்லீஸ்ட் 3ல் 2 ஜெயிச்சா நம்ம உள்ளே போய்டுவோம். சப்போஸ் 3 டீமு 2 ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக 2 ரேட் தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக 3க்கு 3 ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். அதனால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும். எத்தனை பேர்லாம் இந்திய அணி ஆஸ்திரேலியா அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா பேட் கமெண்ட்ஸ் வேர்ல்டு கப்பில் சொன்ன மாரி திருப்பியும் இந்திய அணியை சைலண்ட் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியா அணின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.